இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு மனிதனாய் பிறந்த எவரும் இந்த ஒரு தவறு செய்யவே கூடாது. இது உங்களுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா எந்த தவறை நீங்க பர்ட்டிகுலரா ஒரே ஒரு தவறுனா எதை சுட்டி காட்டுவீங்க? தவறு செய்யாத மனிதனே இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல வர என்னோட கருத்தில் என்னென்னா, தவறே செய்கிறதுக்கான அவசியம் எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். தவறு செய்யாத மனிதன் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். மனுஷனால எதனா சந்தர்ப்ப சூழ்நிலை தவறு செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும். உயிர் போகிற தருணமாக இருந்தால், அதுவும் இன்னொருத்தரோட உயிர் போகிற தருணமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த தவறு செய்யணும். தவிர தன் உயிர் போகிறதுக்கு கூட நீங்கள் தவறு செய்யக்கூடாது சொல்கிறோம் நான். இப்போ எனக்கு எதனா ஒரு உயிருக்கே பிரச்சனைனா கூட நான் அந்த விஷயத்த பொய் சொல்லி தான் நான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இன்னொருத்தருக்கு நான் பொய் சொன்னால் அதில் 4 பேர் வாழ்வாங்க, அதனால 40 பேர் வாழ்வாங்கன்னா சொல்கிறதுனால தப்பே கிடையாது. அது எந்த விஷயமானாலும் சரி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். அதில் முக்கியமானது தினசரி அன்றாட வாழ்க்கையில் குறிப்பிட்ட வயசுலேருந்து குறிப்பிட்ட வயசு வரையும் பார்த்திங்கன்னா அது ஒரு சரளம் என்ன சொல்கிறது, சராசரியாக அது ஈஸியாக சொல்லிடுறாங்க. அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கும் நல்லது, உங்களோட பிள்ளைங்களுக்கும் நல்லது, உங்களோட சன்னதி நல்லாயிருக்கும், உங்களோட அது என்ன சொல்கிறது, நீங்கள் போய் பேசாமல் எவ்வளோ இருக்கீங்களோ இது அனைத்துக்குமே உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. இறைவன் சாட்சியாகவும் சரி, இறைவன் வழியிலையும் சரி, உங்களுக்கு பர்சனல் லைஃப்லையும் சரி, ஒர்க்லேயும் சரி, படிப்புலையும் சரி, நீங்கள் ஒரு ஜெனூன் பர்சன் ஆகிடுவீங்க. குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இறைவனோட அருளால, சித்தர்களோட அருளால நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொரு மகான்களை பத்தி நீங்க சொல்றதும், மக்கள் எப்படி வாழணும், இந்த மாதிரிலாம் வாழ்ந்தா அவங்க லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேறுவாங்கன்னு நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் மக்கள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல விஷயங்களா நீங்க மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு மனிதனாய் பிறந்த எவரும் இந்த ஒரு தவறு செய்யவே கூடாது. இது உங்களுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா எந்த தவறை நீங்க பர்ட்டிகுலரா ஒரே ஒரு தவறுனா எதை சுட்டி காட்டுவீங்க? நல்லா கேட்டீங்கம்மா. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிறந்த உடனே என்ன சொல்றது, சில வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற வரையும் தப்பு செய்யாத மனிதனே கிடையாது. தவறு செய்யாத மனிதனே கிடையாது. குறிப்பிட்ட குழந்தைக்கு தான் கணக்கு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம செய்கிற ஒரு தவறும், அதை நீ தெரியாமல் செஞ்சிட்டேன், இல்லை நான் கவனிக்கலை, இதுன்றது எல்லாமே நம்மளோட ஆத்மாவை நம்ம ஏமாத்துற மாதிரி. இது எல்லாமே போய் எல்லாமே நம்ம செய்கிற ஒரு தவறும், ஒரு விஷயமும், ஒருத்தங்கிட்ட ஏமாத்துறதாகட்டும், ஏமாத்துறது காசு வாங்குறதாகட்டும், ஏமாற்றி சாப்பிட்றதாகட்டும், இன்னொருத்தர் சொத்தை அனுபவிக்கிறது, இன்னொருத்தர் பதவி அனுபவிக்கிறது, எதுவானாலுமே எல்லாத்துக்குமே நம்ம என்னென்ன தவறு செய்கிறோமோ அது அனைத்துமே மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது என்ன அதுல அது மாற்று கருத்தே கிடையாது. நம்ம சொல்லலாம், சில பேர் நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், 10க்கு 10 ரூம்ல இருந்து நம்ம தப்பு செஞ்சாலும் நம்மள மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் தவறு செய்யாத மனிதனே இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல வர என்னோட கருத்தில் என்னென்னா, தவறே செய்கிறதுக்கான அவசியம் எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். தவறு செய்யாத மனிதன் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். மனுஷனால எதனா சந்தர்ப்ப சூழ்நிலை தவறு செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும். உயிர் போகிற தருணமாக இருந்தால், அதுவும் இன்னொருத்தரோட உயிர் போகிற தருணமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த தவறு செய்யணும். தவிர தன் உயிர் போகிறதுக்கு கூட நீங்கள் தவறு செய்யக்கூடாது சொல்கிறோம் நான். புரியுதுங்களா சொல்கிறது உங்களுக்கு? புரியுது. இப்போ எனக்கு எதனா ஒரு உயிருக்கே பிரச்சனைனா கூட நான் அந்த விஷயத்த பொய் சொல்லி தான் நான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இன்னொருத்தருக்கு நான் பொய் சொன்னால் அதில் 4 பேர் வாழ்வாங்க, அதனால 40 பேர் வாழ்வாங்கன்னா சொல்கிறதுனால தப்பே கிடையாது. அது எந்த விஷயமானாலும் சரி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில். அதில் முக்கியமானது தினசரி அன்றாட வாழ்க்கையில் குறிப்பிட்ட வயசுலேருந்து குறிப்பிட்ட வயசு வரையும் பார்த்திங்கன்னா அது ஒரு சரளம் என்ன சொல்கிறது, சராசரியாக அது ஈஸியாக சொல்லிடுறாங்க. அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தை பொய் பேசுகிறது. எப்படின்னா, வீட்டில் இருந்து அப்போ தான் கிளம்பியிருப்பாங்க, கேட்டால் நான் சிக்னலில் நிற்கிறேன்னுவாங்க. அது சொல்ல நம்ம சும்மா மறைக்கிறோம் அப்படின்னு, அதுவும் ஒரு பொய் தான். இன்னைக்கு சிக்னலில் இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டே சிக்னலில் நிற்கிற சொல்கிறது பார்த்தீங்கன்னா பொய், உங்களுக்கு பொய்யா தெரியாது. ஆனால் அந்த பொய் சொல்லி பழகிட்டிங்கன்னா அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல போய் உங்களை சிக்க வச்சிடும். ஆமாவா இல்லையா? ஆமா, உண்மைதான். சின்ன சின்ன போய் நம்மளையே ஒரு ஆபத்து வரைக்கும் கொண்டு போய் விடும். நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் எல்லாமே
விஷயம்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னா பொய் தான். ம். ஏன்னா இது இறைவன் படைத்தல வந்து எப்படி நம்மளை பியூராக படைச்சானோ நம்மளோட ஆத்மா வந்து திருப்பி நம்ம இறைவனுக்கு கொடுக்கும்போது பியூராக கொடுக்கணும். ம். அதுக்கு இடைப்பட்டது தான் இந்த வாழ்க்கை, ம். இல்லையா? ம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிற வரையும் முடிஞ்ச அளவுக்குமா, நான் உங்களை சொல்ல வேணாம்னு சொல்லலை, முடிஞ்ச அளவுக்கு 99% தயவுசெஞ்சு பொய்யை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பொய் பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோ இறைவன் உங்ககிட்ட இருந்து தூரம் ஒதுக்குறான். இதுதான் உண்மை. ஏன்னா எது வந்தாலும் சரி, தப்பு செஞ்சேன், ஆமாங்க தப்பு செஞ்சுட்டேன், அடி வாங்கிக்கோ, திட்டு வாங்கிக்கோ, யாரும் தலை வணங்கிட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு தப்பு செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட தலை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா, பொய் பேசக்கூடாது. முக்கியமாக தினசரி சராசரி ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், முதியோராகட்டும், சின்ன பசங்க கூட இருக்கட்டும், குழந்தைங்க கூட இருக்கட்டும், குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு 2 வயசு குழந்தை சொன்னால் அதுக்கு தெரியாது. ஆனால் 10 வயசு குழந்தைக்கு தெரியும்ல, 12 வயசு பையனுக்கு தெரியும்ல, மெச்சூரிட்டி இருக்குல்ல, கரண்ட்டுன்னா தெரியுதுல்ல, நெருப்புன்னா தெரியுதுல்ல, அப்போ அது பொய்யான தப்பு தானே. அப்போ அதை மட்டும் ஏன் சொல்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு காரணம் யாருன்னா அப்பா அம்மா. அப்பா அம்மா கரெக்டாக பொய்யே சொல்ல மாட்டாங்க அப்படின்னா 100% குழந்தை பொய் சொல்லாது. அம்மாவா இல்லையா? ஆமாம், கரெக்டு தான். அப்போ யார் மாற்றணும்? பெற்றவங்க தான். அப்பா அம்மா கரெக்டாக இல்லை, நம்ம போய் பேசக்கூடாது. இன்னும் வீட்டிலன்னா வீட்டில் தான்மா இருக்கேன், இப்போ தான் கிளம்ப போகிறேன், இல்லை இன்னும் கிளம்பலை, இல்லை வரல, வந்துச்சு, எதுவாக தான் நீங்கள் உண்மையை உங்கள் பசங்க கிட்ட நீங்கள் உண்மையை பேச 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 பேசணும்னா பசங்களும் உங்ககிட்ட உண்மைதான் பேசுவாங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அங்கே செய்வாங்க குழந்தைங்க, இல்லையா? ஸோ நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அப்போ அடுத்த ஜென்ரேஷன் கரெக்டாக வரும், அவங்க அடுத்த ஜென்ரேஷன் கரெக்டாக வரும். ஸோ சிம்பிள் இவ்வளோ தான். நீங்கள் ஊரை மாற்றாத நாட்டை மாற்ற வேணாம், உலகத்தை மாற்ற வேணாம், நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க போதும். நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டாலே உங்கள் பசங்க தன்னால் மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் போய் சொல்லி நிப்பாட்டிங்கன்னா உங்களோட சந்நிதி நல்லாயிருக்கும், பசங்க போய் சொல்லாமல் இருந்தாலும் அவங்க சந்நிதி நல்லாயிருக்கும், ஸ்கூல் கரெக்டாக இருக்கும், படிப்பு கரெக்டாக இருக்கும், காலேஜ் வேலை எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குது. அப்போ அந்த நம்ம சொல்கிறோம் பொய்ன்ற வார்த்தை நான் சொல்கிற பேசிட்டேன். இதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ இல்லை 10 வீடியோ தோறும் 10 அவ்வளோ சொல்லலாம். முடிஞ்சளவுக்கு சொல்கிற மக்களே பொய் பேசாதீங்க. முக்கியமாக 99% பேசாதீங்க. உயிர் போகிற தருணமாக இருந்தால் அதை ஒரு பயன்படுத்தலாம், அது கூட இன்னொருத்தர் உயிருக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும், தன் உயிருக்காக பயன்படுத்தாதீங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், உங்கள் குழந்தைங்கள முன்னாடி வச்சு பொய் பேசாதீங்க. ஏன்னா நம்ம பசங்க, நான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, குழந்தைங்க முன்னாடி வந்து தவறான வார்த்தை பயன்படுத்தாதீங்க. அது எப்படி முக்கியமோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்கள் பொய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதே போய் நாளைக்கு உங்கள் பையன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன்னு சொல்லுவான், ஸ்கூலுக்கு போகாமல் போயிட்டேன்னு சொல்லுவான், படிக்காமே நான் படிச்சிட்டேன்னு சொல்லுவான். இதுக்கு காரணம் யாருன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் தான். எந்த ஒரு ஆசிரியரும் வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே போய் சொல்லித்தர்றது கிடையாது. போய் சொல்லித்தர ஒரே விஷயம் ஆசிரியரான வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை தான். கரெக்டுங்களா இல்லையா? இப்போ என் பையன் முன்னாடி நான் அவனை கிளம்பிட்டேன்னு போய் சொன்னேன், நாளைக்கு அதே போய் அவன் சொல்லுவான், என்னப்பா ஸ்கூலுக்கு நான் வந்துட்டு ஸ்கூலில் தான் இருக்கேன், ஆனால் அவன் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எவ்வளோ இங்கே இடிக்குது பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொய்ன்றது பயன்படுத்தாதீங்க மக்களே. இது உங்களுக்கும் நல்லது, உங்களோட பிள்ளைங்களுக்கும் நல்லது, உங்களோட சந்நிதி நல்லா இருக்கும், உங்களோட அது என்ன சொல்கிறது, நீங்கள் பொய் பேசாமல் எவ்வளோ இருக்கீங்களோ இது அனைத்துக்குமே உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. இறைவன் சாட்சியாகவும் சரி, இறைவன் வழியிலையும் சரி, உங்களுக்கு பர்சனல் லைஃப்லையும் சரி, ஒர்க்லேயும் சரி, படிப்புலையும் சரி, நீங்கள் ஒரு ஜெனூன் பர்சன் ஆகிடுவீங்க. போய் பேசுனா கூட முன்னாடி பயப்படுவான், என்னன்னு இப்போ அவர்கிட்ட போய் பேச முடியாதுப்பா, அவர் போய் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி எதிராளி பயப்படுவான் உங்களை பார்த்தா. இதே வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு பேசி பாருங்களேன், அவனே ஒரு புல்வாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க. அதனால் பொய்ன்றது நீங்கள் உங்ககிட்ட நிப்பாட்டினீங்கன்னா அடுத்தது உங்கள் பிள்ளைங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொய்ன்ற விஷயத்தை விட்டுடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க குருஜி. மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம். அன்றாட வாழ்க்கையில இந்த பொய் எந்த அளவுக்கு நம்ம லைஃபையே புரட்டி போடுது, நம்மளுடைய சந்ததிகளை அது வந்து வேற வழிக்கு வேறு பாதைக்கு எடுத்து செல்லும் ஒரு முக்கிய விஷயமா இருக்கு. ஸோ பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.